நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் தேசிய மாநில நெடுஞ்சாலை துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசின் இதர துறைகளுக்கு சொந்தமான பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும். தவறினால் தமிழக அரசு அகற்றிவிட்டு அதற்குரிய செலவு தொகையை சம்பந்தப்பட்ட கட்சி அமைப்புகளிடம் வசூலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் FSSAI பெயர் மற்றும் லோகோ பயன்படுத்தி 15,000 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக போலி விளம்பரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விளம்பரம் வாயிலாக செக்யூரிட்டி டெபாசிட் மற்றும் பிற கட்டணங்கள் என்ற பெயரில் பண மோசடி நடைபெறுகிறது. வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் அங்கீகரிக்கப்பட்ட நாளிதழ்களில் வெளியிடப்படும். விண்ணப்பம் தவிர்த்து வேறு கட்டணம் எதுவும் பெறப்படாது. போலி விளம்பரங்களை நம்பி ஏமாறும் பட்சத்தில் FSSAI எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை. போலி விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. கோவாவில் தேசிய இளைஞர் விளையாட்டு மற்றும் கல்வி கூட்டமைப்பு சார்பில் சர்வதேச சிலம்பம் போட்டி கடந்த 2 நாட்கள் நடந்தது. தமிழகத்தில் இருந்து 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற நிலையில் கோவையை சேர்ந்த 9 பேர் தங்கப் பதக்கங்கள் வென்றுள்ளனர். 12 முதல் 25 வயதிற்குட்பட்ட இவர்கள் சஞ்சனா, ரிஷிவந்த், பாலகுமாரன், ஸ்ரீகிரீஷ், இளங்கதிர், அர்ஜித், ஸ்ருதி, லிங்கா, ரிஷிகேஷ் சிலம்பம் போட்டியில் தங்கம் குவித்த கோவை வீரர்கள் ஆகும். கொடியம்பாளையம் தீவு கிராமத்தை சேர்ந்த லட்சுமி என்பவருக்கு 2010 முறைப்படி திருமணம் நடந்தது. மகள் உள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்துவிட்டதால் குழந்தைகளை உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டு ஆடம்பரமாக வாழ நினைத்த லட்சுமி, நிஷாந்தி, மீரா என பெயரை மாற்றி 2017 நெப்போலியன், 2021 சிதம்பரம் ராஜா, தற்போது சிவச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இவர்களது திருமண போட்டோக்களை சமூக வலைதளத்தில் பார்த்த மேற்கண்ட 3 கணவர்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து போலீசில் புகார் கொடுத்தனர். அந்த பெண் 3 ஆண்களை ஏமாற்றி உள்ளார் என போலீசார் கூறினர். இதையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருவாரூர் மகளிர் சிறையில் அடைத்தனர். கோவையில் இன்று காலை 9 மணிக்கு உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் தலைமை அலுவலகத்தில் நமது அமைப்பின் சார்பாக காலை உணவு தரும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் சாலை ஓரங்களில் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு தலைமை நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் 2 சக்கர வாகனங்களில் சென்று காலை உணவு கொடுத்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழக மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ், கனிம வள கொள்ளை குறித்து 2020 இருந்து தொடர் மனு கொடுத்து வருகிறோம். அமைச்சரும் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிகரித்து வரும் கனிம வள கொள்ளைக்கு அமைச்சர் துரைமுருகனும் அதிகாரிகளும் தான் காரணம் என்றும், இப்பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு கனிம வளத்துறையை அமைச்சர் துரைமுருகனிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். கோவையில் சின்னவேடம்பட்டியில் 200 ஏக்கர் பரப்பளவில் நன்னீர் ஏரி உள்ளது. அந்த ஏரியை உருவாக்க பல வருடங்கள் பல்லாயிரம் மக்களால் உழைப்பினால் சாத்தியமாயிற்று. ஆனால் தற்போது அந்த ஏரிக்கு ஒரு ஆபத்து வந்துள்ளது. கோவையில் உள்ள கழிவு நீர்களை சுத்திகரித்து அந்த நீரை சின்னவேடம்பட்டி ஏரியை நிரப்ப மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அப்படியே அந்த நன்னீர் ஏரியில் சுத்திகரித்த கழிவு நீரை நிரப்பினால் அந்த நீரின் ரசாயன கடினத்தன்மையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அதனால் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை கொண்டு ஏரியை நிரப்பும் திட்டத்தை கைவிட்டு நன்னீரை கொண்டு ஏரியை நிரப்பினால் சுத்தமான நிலத்தடி நீர் உயரும். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறுவர். சின்னவேடம்பட்டி ஏரியில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை கொண்டு வந்து நிரப்பும் முடிவை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு மற்றும் அத்திக்கடவு கௌசிகா நதி மேம்பாட்டு சங்கத்தினர் சின்னவேடம்பட்டி நன்னீர் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் திருச்சி சாலையில் உள்ள போக்கஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2017 முதல் அமெரிக்காவில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக பாடம் கற்பிப்பது ஆகும். திடீரென இந்த நிறுவனம் மூடப்படுகிறது, பணிக்கு யாரும் வரவேண்டாம் என மின்னஞ்சல் வாயிலாக அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர்.
ஊழியர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்துச் சென்றனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.